எபிரெயர் 12வது அதிகாரம் 4வது வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. என் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் இரத்தமே சிந்தினாலும் சரி நாம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி பவுல் அழகாய் குறிப்பிடுகிறார். ஏன் பாவம் எங்கே இருக்கிறது? தூரத்தில் இருக்கிறதா? 12வது அதிகாரம் அந்த முதல் வசனத்தில் நடுப்பகுதியை நான் வாசிக்கிறேன். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாவம் ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம பக்கத்தில் தான், அருகில் தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி அநேகர் ஐடி கம்பெனிகளில் எந்த இடத்துல பார்த்தாலும் பெண்களும் ஆண்களும் ஒரே இடத்துல நெருங்கி அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பிசாசு பயன்படுத்தி கொண்டு இச்சையின் ஆவிகளை ஏவி விட்டு அவங்களை பாவத்துக்கு நேராக சத்துரு தள்ளிவிடுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தாலும் சரி நாம் பாவத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு விதமான பன்றி இருக்குமா. அந்த பன்றியை ஒரு சில மருத்துவ குணாதிசயங்களுக்காக அந்த பன்றியுடைய கொழுப்பை எடுப்பதற்காக ஆப்பிரிக்கா தேச சில விஞ்ஞானிகள் அந்த பன்றிகளை வேட்டையாட போவார்களாம். அப்படி வேட்டையாடி அந்த பன்றிகளை விரட்டி போகும்போது அந்த பன்றி நேராக ஒரு குகைக்குள்ளே போய் அது ஒளிந்து கொள்ளுமா. இப்படி பலவிதமாக முயற்சி செய்து பன்றிகளை பிடிக்க அவங்களால முடியாதான். இப்படி இந்த பன்றியை எப்படி பிடிப்பது என்று சொல்லி விஞ்ஞானிகள் அவர்கள் அந்த பன்றியோட குணாதிசயங்களை அவர்கள் தேடி ஆராய்ந்த போது அது செத்தாலும் அது சேத்துல அது மிதிக்காதான். அது நம்ம நாட்டு பன்றி கிடையாது. நம்ம ஊர் பன்றி எப்போ பார்த்தாலும் சேத்துல தான் கிடைக்கும். அந்த ஒரு வெள்ளை பன்றி சேத்துல செத்தாலும் கால் வைக்காதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த குகைக்குள்ள நுழைவு வாசலில் பலவிதமான சேறுகளை அந்த விஞ்ஞானிகள் அந்த குகைக்கு முன்னாடி வீசி விட்டு அவர்கள் போனார்கள். மறுநாள் அந்த பன்னியை விரட்டி போகும்போது அது எப்போயும் போல் அந்த குகைக்குள்ளே அந்த பன்னி நுழைய போகும்போது அந்த முன்னாடி இருக்க அந்த சேத்துல அது மிதித்து குகைக்குள்ளே போய் தன்னை காப்பாற்றி கொள்ள அது விரும்பல. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த சேத்துல மாத்திரம் நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி அது அந்த குகைக்குள்ளே போகாமல் அது பின்னாடி வந்தவர்களிடம் அது சிக்கி அது மரித்து போய்விட்டதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதுபோல தான் இந்த உலகத்தில் நமக்கு என்ன நடந்தாலும் சரி எந்த காரணத்தை கொண்டு நம்ம பாவத்தில் நம்ம சிக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென்.